லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இப்போ நான் என் பேஷண்ட்ஸ்ட்டு போய் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு நான் சொன்னால் அவங்க சில பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்குனா வந்து பிரெயின் அட்டாக். ஸோ ஹார்ட்டுக்கு எப்படி ரத்த குழா அடப்பு வந்துச்சுன்னா டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ டயட் பர்சே பிரெயின் ஹெல்த்துக்குன்றதோட நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆல் ஆஃப் அஸ் யூனிவர்சலி நோ தட் திஸ் இஸ் டயட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா அவங்க வந்து ஹார்ட் நின்று போய் இறந்துருப்பாங்க. அது பேர் ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நம்ம யூஸ்வலாக மீன் பண்ணுறது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் ஒரு அடப்பு தான் ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். பட் மீடியா ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்த எல்லா காரணத்தினாலையும் அவங்க ஹார்ட் அட்டாக்னு கோட் பண்ணுறதுனால சோஷியல் மீடியாவில் மெயின் ப்ராப்ளம் என்ன, ஓவர் இன்ஃபர்மேஷன். யூ ஆர் லோடட் ஆஸ் யூ செட். ஒரு 60,000 தாட் வர மாதிரி இப்போ ஒரு 1,00,000 தாட் வருது. கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ். ஒரு விஷயம் சேடாக இருக்கும், ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்பர் 2 இஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன். ராதர் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது. அதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம மக்கள் ஒரு ஃபீடை பார்க்குறாங்கன்னா இது ஒரு நார்மலான விஷயந்தான். இது வயசான வர மறதின்றது வேற, இந்த மறதின்றது வேற. இது பேர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும் ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் மெமரினா On today's episode of the Health Podcast, we have Dr. Nirmal Kumar, neurologist, assistant professor, Savitha Medical College. Doctor, thank you for giving us your time firstly. எப்படி இருக்கீங்க? I'm great. Thank you for having me over as well on this podcast so that I can let people know about what actual neuroscience is and about neurological diseases. I think there is a big knowledge gap in that area and I would like to bridge that. It's an excellent tool for doing that as well. Fantastic. I think எனக்குமே ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான் இருந்தது. So there is definitely a gap with people knowing more about neuroscience and neurology and what exactly does the field of neurology deal with. So உங்ககிட்ட simple termsல கேட்கணும்னா நியூராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் what does it exactly deal with? ஸோ நம்மளோட மூளை சின்ன வயசு பயாலஜியில் படிச்சிருப்போம். மூளை, ஸ்பைனல் கார்ட், மூளையிலேருந்து வர நரம்புகள், ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நரம்புகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் நியூராலஜி. ஸோ அப்படி பார்த்தா இது ஒரு விஷயம் கிடையாது. இட் டீல்ஸ் வித் மல்டிபிள் திங்ஸ். மூளையிலேருந்து கால் வரைக்கும் போகிற நரம்புகள், இதை பற்றின நோய்களை பற்றி டீல் பண்ணுற ஸ்பெஷாலிட்டி தான் நியூராலஜி. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நர்வ் எண்டிங்ஸ் எங்கெங்கே இருக்கோ அண்ட் நர்வ் ஸ்டார்டிங் எங்கெங்கே இருக்கோ எவ்ரி திங் இஸ் டெல்ட் வித் ரிகார்ட்ஸ் டு நியூராலஜி இல்லையா? இப்போது ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிரெயின் இந்த ரெண்டுக்குமே வந்து நிறைய பேருக்கு அதோட ஃபங்க்ஷனிங்கில் டிஃப்ரென்சஸ் தெரியாமல் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நாங்கள்லாம் வந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி எல்லாமே இப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னா இல்லை. இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு. ஸோ இஃப் யூ ஹேட் டு டெல் மீ த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிரெயின், ஹவு வுட் தட் பி இன் சிம்பிள் டேர்ம்ஸ்? ஸோ இட்ஸ் சிம்பிள் தான். ஸோ பிரெயின்ன்றது ஒரு மாஸ்டர் ஆர்கன் மாதிரி. ஸோ நம்மளோட எல்லா மூமெண்ட், எல்லா ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் பண்ணுற இம்பல்ஸ் சிக்னல்ஸ் வந்து பிரெயினில் தான் வருது. பட் அது எது வழியாக போகணும்? ஸோ அது ஒரு ரோடு தேவை இல்லையா? அது போகிறதுக்கு ஒரு பாத் தேவை இல்லையா? அந்த பாத் தான் ஸ்பைனல் கார்ட். ஸோ பிரெயின்லேருந்து ஒரு இம்பல்ஸ் வருது. இப்போ நான் அந்த கை நவுத்தணும், இந்த கை ஆட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதோட சிக்னல்ஸ் பிரெயினில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பைனல் கார்டு மூலமாக இந்த கைக்கு சிக்னல்ஸ் போகுது. ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு ஒயர் மாதிரி, ஒரு கனெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். பட் வர சிக்னல்ஸ் எல்லாம் பிரெயின்லேருந்து வருது. ஸோ பிரெயினோட டிசார்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஸ்பைனல் கார்ட் டிசார்டர்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் சில காமன் சிம்டம்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குது. பட் இதுதான் பேசிக்கான ஃபங்க்ஷன் பிரேக் டவுன். பிரெயின் எப்படி வேலை செய்யுது, ஸ்பைனல் கார்டு வேலை செய்யுதுன்றோட டிஃப்ரென்ஸ் இதுதான். பிரெயின் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆஸ்பெக்ட் அதோட ஞாபகம் வருது வந்து ஒன்று இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று மெமரி. ஸோ every time we have something with regards to forgetting or anything with regards to memory, அது நம்ம மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி தான் நம்ம நினச்சிப்போம். பட் இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரியை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணதில்ல அந்த பிரெயின். ஸோ இன் அ ப்ராடர் சென்ஸ் ஹவு வுட் யூ ஆக்சுவலி டிஃபைன் தட்? ஸோ நீங்கள் சொல்கிற மெமரி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. அதாவது இப்போ நீங்கள் எவல்யூஷன் படி எடுத்திங்கன்னா
குரங்காக இருக்கட்டும், இல்லை குரங்குக்கு முன்னாடி இருக்கிற லோவர் லிவிங் பீயிங்ஸாக இருக்கட்டும், ஆம்ஃபிபியன்ஸாக இருக்கட்டும், ரெப்டைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நரம்பியல் இருக்கு இல்லையா? நரம்பு இல்லாமல் அந்த இயங்க முடியாது இல்லையா? அந்த நர்வஸ் சிஸ்டம் ப்ரிமிட்டிவாக கூட இருக்கலாம், பட் அதுக்கும் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இன்டெலிஜென்ஸ் மெமரி எல்லாமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், பட் தட் இஸ் நாட், அது மட்டும் கிடையாது நர்வஸ் சிஸ்டம்ன்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ரெப்டைல்ஸும் மூவ் ஆகுது, லோக்கோமோஷன்னா அது நகருது இல்லையா? அதுக்கும் நரம்பியல் ஒரு கண்ட்ரோல் தேவை. ஸோ நம்ம மூளைக்கும் அதே ஃபங்க்ஷன் இருக்குது, பட் நம்ம மூளை கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் ஹியூமன்ஸ் வி ஹவ் எவால்வ்டு. நம்ம எவல்யூஷன்றது ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி ஆல்சோ வி எவால்வ்ட் த்ரூ த இயர்ஸ். கொஞ்சம் இயர்ஸாக நம்ம வந்து எவால்வ் ஆகிருக்கோம். எதுலன்னா இந்த திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி வச்சு தான் வி எவால்வ்டு. பட் நம்மளுக்கும் இந்த ப்ரிமிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கை கால் நவுத்தோம்னா அதுக்கும் மூளைகள் தேவை. ஒரு சின்ன பின் குத்துறதை ஃபீல் பண்ணால் கூட அதுக்கும் மூளை தேவை. ஸோ பேசிக்லி ஆம்ஃபிபியன்ஸுக்கு ரெப்டைல்ஸுக்கு என்னென்ன சென்சேஷன் இருக்குதோ அது நம்மளுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மோர் டெவலப்டு இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி. ஸோ அதனால் பீப்புள் ரிலேட் மோர் த பிரெயின் டு தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். பட் அது எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பிரெயினுக்கு இருக்குது ஆப்வியஸ்லி. அண்ட் ஐ திங்க் இன்டெலிஜென்ஸ் மெமரின்றது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரெயின் டிசீஸ்ன்றது வயசான அப்புறம் ஒரு மூளை தேய்வு சம்மந்தப்பட்ட நோய்களை தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். பட் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருது, இந்த பக்கவாதம் வரதெல்லாம் வந்து அதுவும் பிரெயின் ஃபங்க்ஷன், பிரெயின் அட்டாக்கோட ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், எவால்வ்டு பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம பேசுகிற இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி எல்லாமே. பட் அதர் அஃப்கோர்ஸ் லோக்கோமோஷன், நவுறது, நம்ம ஃபீல் பண்ணுறது, emotions எல்லாமே controlled by the brain தான். Doctor, when we were speaking about this off camera, you did mention that strokes are the second largest fatal condition in the country after heart attacks. Tell me, how often do you come across patients that come to you with strokes? Every day. What are you saying? Stroke, அதாவது brain attackன்றது, it is as common as heart attack. ஈவன் ஐ வுட் சே ஈவன் மோர் இன் சம் செட்டிங்ஸ், கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். பட் என்னென்னா இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹார்ட் அட்டாக்ன்றது பீப்புள் திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ டெட்லி டிசீஸ். அதாவது அது வந்தால் செத்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மீடியாவில் பார்க்குறோம், ஒரு நியூஸ் பார்க்குறோம், டைட் ஆஃப் ஹார்ட் அட்டாக்னு பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே ஹார்ட் அட்டாக் கீழே வந்துடுது. அவங்க வந்து ஹார்ட் நின்று போய் இறந்துருப்பாங்க, அது பேர் ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நம்ம யூஸ்வலாக மீன் பண்ணுறது ஹார்ட்டுக்கு போகிற ரத்தக்குள்ள ஒரு அடப்பு தான் ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். பட் மீடியா ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்த எல்லா காரணத்தினாலையும் அவங்க ஹார்ட் அட்டாக்னு கோட் பண்ணுறதுனால மக்கள் மனசில் ஹார்ட் அட்டாக்னா ஒரு டெட்லி டிசீஸ்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. பிகாஸ் இந்த நிறைய ஊடகம் இருக்கனால அவங்க எடுத்து படிக்கிறாங்க அதை பற்றி. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் ஜென்ரலாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் என் பேஷண்ட்ஸ்ட்டு போய் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு நான் சொன்னால் அவங்க சில பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்குனா வந்து பிரெயின் அட்டாக். ஸோ ஹார்ட்டுக்கு எப்படி ரத்த குழா அடப்பு வந்துச்சுன்னா ஹார்ட் வேலை செய்கிறது குறையுமோ, அதே பிரெயின் ரத்தம் கம்மியாக போச்சுன்னா அதனால வர மேனிஃபெஸ்டேஷன் தான் ஸ்ட்ரோக், பிரெயின் அட்டாக்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பேஷண்ட்ஸ் இறந்து போவாங்க. இப்போ 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா 10 பேர் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீதி 80 பேர் நல்லா இருப்பாங்க. ஒரு 20 பேர் கொஞ்சம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம், அதனால கொஞ்சம் பாதிப்பு தொடர்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் ஒருத்தங்களுக்கு வருதுன்னா, 100 பேருக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னா அதே 10 பேர் இறந்து போவாங்க, 80 பேர் முடங்கிடுவாங்க. ஸோ 80% வில் பி டிசேபிள்னா அவங்க செஞ்ச வேலைக்கு திருப்பி அவங்களால போய் உடனே செய்ய முடியாது. தே ரிக்வயர் ப்ரொலாங் பீரியட் ஆஃப், ஏன்னா கை கால் நடக்க முடியாது, இல்லை ஏதாவது ஒரு யூரினரி இஷ்யூஸ் இருக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ ஸ்வாலோ பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்குன்றது ஒரு டிசேபிளிங் டிசீஸ், முடக்கக்கூடிய நோய். ராதன் ஒரு மரணத்தை உண்டாக்கக்கூடிய நோயின்றதோட அது ஒரு டிசேபிளிங் டிசீஸ். அதனால் வர முடக்குதல் அவங்களுக்கு எக்கனாமிக்கில் நிறையா இஷ்யூஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால் மக்களுக்கு மேபி அதனால் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரோக்குன்றது மார்ட்டாலிட்டி நம்ம ரிலேட் பண்ணாதனால அதை பற்றி பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்ட்ரோக் வந்து முடக்கக்கூடிய நோய். ஸோ அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஹார்ட் அட்டாக். ஏன்னா மக்கள் முடங்கிடுவாங்க, அதுக்கு மேலே அவங்க வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு தொடர்ந்து பணிகளை செய்ய முடியாது. ஸோ இட் இஸ் ஆஸ் காமன் ஆஸ் ஹார்ட் அட்டாக் இன் மை அப்சர்வேஷன் ஆர் ப்ராக்டிஸ். இப்போது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரோக்குக்கு ஏதாவது ஏர்லி வார்னிங் சிம்டம்ஸ் சைன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது யா ஸோ இதை நம்ம ஒரு வேர்ட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம், பி ஃபாஸ்ட். ஸோ அது இன்ஸ்ட்ரக்டிவ் வேர்டாகவும் எடுத்துக்கலாம், அது ஒரு சிம்டமேட்டிக் வேர்டாகவும் எடுத்துக்கலாம். பி ஃபாஸ்ட்.
அது ஒரு இது நிமோனிக் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பினா பேலன்ஸ், கொஞ்சம் தடுமாற ஆரம்பிப்பாங்க, அது வர ஆரம்பிக்கும், தடுமாற ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கலி தடுமாறுவாங்களா? நடக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம், நல்லா நடந்தவங்க திடீர்னு நடக்க முடியாது, ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கும். ஓகே. ஈனா ஐ சிம்டம்ஸ்னு எடுத்துக்கலாம். ஐனா ஒரு பக்கம் மறைக்கிறது, திடீர்னு எனக்கு இந்த பக்கம் மறைக்குது, நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எனக்கு மறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னா, டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த சிம்டம் மிஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து டாக்டர்ஸே வந்து எனக்கு ஒரு பக்கம் மறைக்கிற மாதிரி இருந்தது, நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன் ஒரு நாளைக்கு, அடுத்த நாள் பெரிய ஸ்ட்ரோக்கில் லேண்ட் அப் ஆயிடுவாங்க. எஃப்னா முகவாதம், பி ஃபாஸ்ட்ல பிஇ முடிஞ்சுது. எஃப்னா முகவாதம், முகம் ஒரு பக்கம் சோர்ந்து போகிறது, ஒரு பக்கம் முகம் கோணிக்கிறது, ஒரு பக்கம் சோர்ந்து போகிறது. அடுத்து வந்து ஏனா ஆமோட வீக்னஸ், கை பலவீனம் இழக்கிறது. எஸ்னா ஸ்பீச், பேச்சு குளறல். ஸோ இந்த சிம்டம் இருந்தால் டீனா டைம், 4.5 மணி நேரத்துக்குள்ளே அவங்க டாக்டரை பார்த்தாங்கன்னா அந்த ரத்த குழலை கரைக்கக்கூடிய மருந்துகள் உடனே செலுத்தப்படும். அஃப்கோர்ஸ் அவங்க அதுக்கு அப்ளிகபிளாக இருக்கணும். அது வந்து மெடிக்கலாக நிறைய க்ரைட்டீரியா இருக்குது ஃபிட் பண்ணுறதுக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க டாக்டர்கிட்ட போயிடணும். டாக்டர் எஸ்னா ஸ்பீச், பேச்சுக்குளறல். எஸ், பேச்சுக்குளறல். ஓகே ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ பி ஃபாஸ்ட்னா ஸ்ட்ரோக் வந்து பி ஃபாஸ்ட்ன்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுட்டா அவங்க வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படலாம். ஃபொகெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டே டு டே பேசிஸ் இப்போ வந்து ஏஜ் எல்லாம் தாண்டி, ஏஜ்ங்கிற ஃபேக்டர்ஸை தாண்டி எல்லாருக்குமே இப்போது ஞாபகம் மருதி, ஐயோ மறந்துட்டேன், ஏதோ ஒன்று விட்டுட்டு வந்திருப்போம் வீட்டில், ஐயோ இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் எடுக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறது காமன் ஆயிடுச்சு. ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 15 until indefinite. Tell me, is it a sign to something very normal, or is it normal, or is it a sign to something serious? ஸோ இது ஒரு நார்மலான விஷயந்தான். இது வயசான வர மறதின்றது வேற, இந்த மறதின்றது வேற. ஓகே. இது பேர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும், ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒர்க்கிங் மெமரினா இப்போது நம்ம மைண்டில் டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. நம்ம விஷயங்களை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ண ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ ஒரு உதாரணம் சொல்லி, நீங்கள் மார்னிங் ஏதாவது வாங்கியிருப்பீங்க பொருளை, இல்லை வந்து கேபில் வந்திருப்பீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபின்னு ஒன்று வந்திருக்கும். ஆமாம். அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. வாய்ப்பில்லை. எனக்கும் ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை, யாருக்குமே ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் அது நம்ம ரொட்டீனாக நடக்கிற மெமரி ரூட்டில் அது போகாது. அது வந்து ஒரு செப்பரேட் ஸ்பேஸ்னால் அது ஒரு தற்காலிக மெமரி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேர் ஒர்க்கிங் மெமரி. அதில் பர்டிகுலர் அது ஸ்பேஸே கம்மி, அதில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம நிறையா விஷயங்களை ஞாபகம் வச்சு லோட் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மறக்க தான் செய்யும். நீங்கள் அந்த ஏதோ ஒரு மறந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, ஃபோனை மறந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணுன்ற ஒரு ரஷ்ல இருந்திருப்பீங்க. அதை பற்றின தாட்ஸு என்ன எப்படி கொண்டு போகலான்ற மெமரி உங்கள் ஃபில்லாக இருக்கிறதுனால அதை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ இது ஒரு நார்மல் அக்கரன்ஸ். தட் மீன்ஸ் இது அடிக்கடி நடக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு காம் டவுன் அ லிட்டில். கொஞ்சம் கேப் எடுத்து கொஞ்சம் அப்படியே பொறுமையாக யோசிச்சா அதெல்லாம் செட்டில் ஆகிடும். யுவர் லைஃப் இஸ் வெரி ஃபாஸ்ட்னு அர்த்தம். அப்படின்னா ஆல் ஆஃப் அஸ் லைஃப்ஸ் ஆர் ஃபாஸ்ட் இன் அ வே. பட் அது நடக்கிறதுனால ஒன்றும் ஒரு பயப்பட வேண்டிய விஷயம். அது இட்ஸ் நாட் அ சைன் ஆஃப் அ டிசீஸ். இட்ஸ் அ சைன் தட் யுவர் பிரெயின் இஸ் கெட்டிங் ஓவர்வெல்ம்ட். ஸ்லீப், தூக்கம், ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறது, அண்ட் சாப்பாடு, டயட். ஹவு டு யூ திங்க் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின் டாக்டர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னதில் 3த்துல டயட், ஸ்லீப் அண்ட் ஹைட்ரேஷன். ஐ ஃபீல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் ஸ்லீப். நம்ம நெக்லெக்ட் பண்ண ஒரு விஷயம் ஸ்லீப் தான். ஓகே. ஏன் அதுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ்ன்னு சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிறதோடு ஏன்னு சொன்னால் ஐ திங்க் பீப்புள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஞாபகம் வச்சுப்பாங்க. கரெக்ட். ஸ்லீப்ன்றது நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போது இங்கே மார்னிங் வரதுக்கு முன்னாடி இங்கே கூட்டி போயிருக்கிறவங்க செய்கிறவங்க அதெல்லாம் செஞ்சால் தானே இந்த இடத்துல ஸ்டூடியோ நடத்த முடியும். அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கான ஹவுஸ் கீப்பிங் ஸ்பேஸ்றது. ஸோ பிரெயின் நிறைய டாக்ஸின் சேரும். நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பிரெயினில் நிறைய நச்சு பொருள் சேரதான் செய்யும். அதை கிளியர் பண்ணக்கூடிய டைம் தான் நைட், ப்ராப்பர் ஸ்லீப். ஆக்சுவலி பிரெயின் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. அது நம்ம பாடிக்கு தான். நம்ம பிரெயின் இஸ் வெரி ஆக்டிவ் டியூரிங் ஸ்லீப். ஆக்சுவலி அதுவும் பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்னு சொல்கிறது ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லீப்பில் வந்து பிரெயின் இஸ் வெரி வெரி ஆக்டிவ். பிரெயின் இஸ் ஆக்டிவ்லி ட்ரைங் டு புஷ் அவுட் த டாக்ஸின்ஸ். நச்சுத்தன்மையை வெளியே தள்ள பார்க்குது. ஸோ நம்ம அந்த டைம் கொடுக்கலன்னா மூளை நச்சுத்தன்மை சேரும். அது நாளடைவில் நோயை உண்டாக்கும். அந்த நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்சீமர்ஸ் நோய், மெமரி லாஸ் நோய், பார்க்கின்சன் நோய், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்லீப் இல்லாத ஒரு பெரிய ஃபேக்டர். அஃப்கோர்ஸ் ஹார்ட் அட்டாக்குக்கும் சரி ஸ்ட்ரோக்குக்கும் சரி ஸ்லீப் இல்லாத ஒரு பெரிய ஃபேக்டர். டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஸோ டயட் பர்சே பிரெயின் ஹெல்த்துக்குன்றதோட
நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆல் ஆஃப் அஸ் யூனிவர்சலி நோ தட் திஸ் இஸ் டயட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம பிபி சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கனால தான் ஸ்ட்ரோக் வருது. ஸோ அஃப்கோர்ஸ் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும், சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ஒழுங்காக இல்லைன்னா ஸ்ட்ரோக் வரதான் செய்யும், ஹார்ட் அட்டாக் வரதான் செய்யும். ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல், அதாவது என்ன காசோ என்ன காரணமோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டால் தான் பிரெயின் நல்லா வேலை செய்யும். சில மித்ஸ் இருக்குது, பிரெயின் பூஸ்டர்ஸ், இம்யூன் பூஸ்டர்ஸ், அந்த மித்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆஸ் லாங் அஸ் யூர் ஃபாலோயிங் அ ஹெல்த்தி டயட், மெடிட்டரேனியன் டயட்னு சொல்லுவாங்க, வேறன் யுவர் டயட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறது, சிம்பிளி டைஜஸ்டபிள் ஃப்ரூட்ஸ், சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், ஐ மீன் சிம்பிள் டயட்ரி ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். மெடிட்டரேனியன் டயட் நீங்கள் எடுக்கிற வரைக்கும், லோ சால்ட் டயட் எடுக்கிற வரைக்கும் இட்ஸ் ஃபைன். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் எனி பர்டிகுலர் டயட். பிரெயினுக்கு ஒரு டயட், ஹார்ட்டுக்கு ஒரு டயட் நம்ம எடுக்க வாய்ப்பு இல்லை, பாசிபிள் கிடையாது. ஸோ வி கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் அ ஹெல்த்தி பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல். ரைட். டாப் 5 ஃபுட்ஸ் ஃபார் த பிரெயின் ஹெல்த் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கேட்குறதுனால சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ இந்த அல்சீமர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் எடுக்க சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்னா எல்லா பெரிஸும் வச்சுக்கலாம். ஸோ த ப்ளூபெரி, த ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரிஸ், இந்த மாதிரி பெரி ஃபுட்ஸ்லாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் த பிரெயின். ஃபார் த மெயின் ரீசன் தட் தேர் ஆர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ லைக் க்ரீன் டீ விச் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், அது வெயிட் லாஸ் பண்ணதோ இல்லையோ, இட் இஸ் குட் ஃபார் த பிரெயின் இன் த சென்ஸ் தட் இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இஃப் யூர் ஃபுட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கியூமின் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட், ஜீரகம். ஸோ ஆல் தட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் வில் டெஃபினெட்லி லாங் டேர்மில் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிரெயின் ஹெல்த்னு வச்சுக்கலாம். ஹெல்ப்ஃபுல் இன் வாட் சென்ஸ்? லைக் வாட் டஸ் இட் டூ டு த பிரெயின் டாக்டர்? ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது நச்சுத்தன் மூளையில் சேருது இல்லையா, அதுதான் மெயின் ப்ராப்ளம்னு சொன்னேன். நச்சுத்தன் மூளையில் சேருதுன்றதுனால தான் நம்மளுக்கு நிறையா டிசீசஸ் வருது. அல்சீமர்ஸாக இருக்கட்டும், பார்க்கின்சன் நோய் இருக்கட்டும், அதனால தான் வருது. அந்த நச்சுத்தன்மையை கிளியர் பண்ணக்கூடிய எபிலிட்டியை இது கொஞ்சம் அதிகமாக்கும். ஸோ இந்த ஃபுட் சாப்பிட்றதுனால அந்த நச்சுத்தன்மையை நம்ம பிரெயின் ஈஸியாக கிளியர் பண்ணும். ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், அதாவது நம்ம ஏஜிங்க்கே அது ஒரு மெயின் காரணம். ஸோ பிரெயின் ஏஜிங்கை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். டாக்டர், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மெடிடேஷன், we know that all these terms are related to the brain. ஆனால் என்ன பிரெயினுக்கு என்ன ஆகும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்ன ஆகும்போது டிப்ரெஷன் ஃபீல் பண்ணுறேன், என்ன ஆகும்போது எனக்கு ஆன்சைட்டி அட்டாக் வருதுங்கிறது தெரியாமலே நிறைய பேர் வந்து ஐயோ ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட், ஐயோ ஐ எம் அண்டர்கோயிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயினுக்கு என்ன ஆகும்போது நான் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறேன், என்ன ஆகும்போது எனக்கு ஆன்சைட்டி அட்டாக் வருது, அண்ட் வாட் இஸ் the brain going through when I have this condition in the name of depression? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில்னு ஒன்று இப்போ வரைக்கும் கிடையாது. ஸ்டில் அண்டர் ரிசர்ச் தான். அதாவது டிப்ரெஷனில் பிரெயின் வந்து தேர் இஸ் மெனி ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது நம்ம பிரெயினில் இருக்கிற கெமிக்கல்ஸ், அதில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அது இப்போது டிப்ரெஷன்னா நாரெட்ரினலின்ற ஒரு கெமிக்கலும் செரட்டன்ன்ற கெமிக்கலும் பிரெயினில் குறைஞ்சி போகுது. ஓகே, இதுதான் மெயின் பேசிஸ். இப்போ வரைக்கும் ஹைப்போதசிஸ் தான், ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பார்டர் ஜோன்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜிக்குள்ளே ஒரு பார்டர் ஜோன். பட் இப்போ வரைக்கும் கன்க்ளூசிவாக இன்னும் ரிசர்ச் வரல, ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிப்ரெஷன் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே பிரெயினில் நாரெப்பினெஃப்ரின் இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன்ஸ், செரட்டோனினை இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஹைப்போதசிஸில் அவங்க பெட்டர் ஆறாங்கன்ற ஹைப்போதசிஸில் வந்து இட் ஸ்டில் அண்டர் ஒரு இதுதான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அது கொடுத்தா இம்ப்ரூவ் ஆனால் பெட்டர் ஆகிடுறாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் சில பேருக்கு இருக்கும். ஆங்ஸைட்டி எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த டிப்ரெஷன் எடுத்தோன்னா டிப்ரெஷனுக்கு வந்து எல்லாருக்கும் வந்துரும்னு சொல்ல முடியாது. ஃபியூ பீப்புள் ஆஃப் ப்ரோன் ஃபார் இட். ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒரு சூசைட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அது கொஞ்சம் ப்ரோன். அந்த பர்சன் வந்து அவங்க சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது that manifests as depression. இப்போ 2 hit மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிட் இஸ் ஜெனட்டிக்லி ப்ரீடிட்டர்மெண்ட், அவங்க இதிலே இருக்குது ஒரு ப்ரீடிஸ்போசிஷன். த செகண்ட் ஹிட் வந்து வெளியில் இருக்கிற உலகத்துலேருந்து அவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் மூலமாக, கரெக்ட், என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதில் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பிரெயினில் வந்து 2 கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கிறனால வருதுன்னு சொல்கிறதுக்கு நேச்சுரலாக யூ கேன் இன்க்ரீஸ் இட் அ ஃபியூ வேஸ் பை டூயிங் அ ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ்.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையில் பண்ணுறது. பட் ப்ராப்ளம்னா டிப்ரெஷனில் உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிக்காது. முன்னாடி பிடிச்ச வேலை இப்போ பிடிக்காமல் போயிடும், உங்களுக்கு செய்ய யூஸ்வலாக முடியாது. ஸோ நம்ம என்ன தான் டிப்ரெஷன் வி டீல் வித் ஒரு அதாவது இந்த வேலைகள் பண்ணால் சரியாகும்னு சொன்னாலும் இட் வில் ரிக்வயர் சம் கைண்ட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் அண்ட் சைக்கோதெரப்பி. ஸோ தாட் ப்ராசஸ்ஸே அதில் தப்பாக இருக்கும். இப்போது நெகட்டிவ் லூப்பில் மாட்டிப்பாங்க அவங்க. இது பண்ணால் இப்படி ஆகுது, இது ஆகிறதுனால நான் இந்த விஷயம் பண்ணுறேன், அது திருப்பி நெகட்டிவாக போய் முடிந்து லூப்பில் மாட்டிப்பாங்க. அதை ரீவயர் பண்ணுறதுக்கு சில தெரப்பீஸ் இருக்குது, கால் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பீஸ். ஸோ இந்த மாதிரி தெரப்பீஸ் ப்ளஸ் மெடிசன்ஸ் மூலமாக we can cure patients with depression. Depression is not the end இல்லையா? ஸோ depression is only ரீசெண்டாக வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே போச்சு, October 10th வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஸோ depression is not the end of the world. It is a phase from which the patient can recover. கண்டிப்பாக ரெக்கவர் ஆகலாம் பேஷண்ட்ஸு பை மெடிசன்ஸ் அண்ட் சைக்கோதெரப்பின்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி இஸ் சம்திங் வி ஃபேஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் அகெயின் சம் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அது பேர் ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தட் வில் ரிக்வயர் அகெயின் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலமாக வி கேன் பிரிங் தம் அவுட். ஸோ பிரெயினில் என்ன நடக்குதுன்னா பிரெயினாக ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் ரிசர்ச் படி சொல்லணும்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ். ரைட். மெடிடேஷன், ஜேர்னலிங், க்ரியேட்டிவ் ஹாபி, இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த எல்லா ப்ராக்டிசஸையுமே வந்து ஆன் அ டே டு டே பேசிஸ் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுறதுனால ஃபிசிக்கலி என் பிரெயினுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருமா டாக்டர்? வெரி நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலி நான் சொன்னேன் இப்போ ஒரு அல்சைமர்ஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பேஷண்ட் வந்து இப்போது அவங்க டெய்லி லைஃப் நடக்கிறத நைட் ஒரு 10 நிமிஷம் ஒரு டைரியில் எழுதி வச்சா போதும். இதால் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1 வந்து அது ஒரு மென்டல் எக்ஸசைஸ். ஸோ தே ஆர் ரீகலெக்டிங், தேர் ஆக்டிவ்லி யூஸிங் த பிரெயின். காலை என்ன நடந்தது, காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் என்ன நடந்ததுன்னு அவங்க ரீகலெக்ட் பண்ணி எழுதுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு மென்டல் எக்ஸசைஸ் கிடைக்குது. ஸோ மென்டல் எக்ஸசைஸ் வந்து வில் ஸ்லோ டவுன் பண்ணும். அல்சைமர்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகுது, ஸ்லோ டவுன் பண்ண ரிசர்ச் இருக்குது. ஸோ நம்பர் 1 அது மென்டல் எக்ஸசைஸ். நம்பர் 2 அதுவே அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆகிடுது. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் மறந்தோம் அப்படின்னாக்க அந்த டைரி அவங்க எடுத்து பார்த்தா போதும். இப்போ 18ஆம் தேதி செப்டம்பர் அப்போ நான் என்ன பண்ணேன்றது டைரி எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், ஒரு மென்டல் எக்ஸசைஸும் கூட. ஸோ அந்த வகையில் ஜேர்னலிங் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்பர் 2 நீங்கள் கேட்டது மெடிடேஷன் கேட்டிங்க இல்லையா? இப்போ நீங்கள் காலைல சொன்னீங்க நான் ஒரு ஃபோனை மறந்துட்டு வண்டியில் ஏறிட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் சொன்னால் அது ஒரு ஒர்க்கிங் மெமரி டிஸ்டர்பன்ஸ், டூ மச் திங்ஸ் ஆன் த மைண்ட் ஆகிறதுனால அந்த மாதிரி மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மெடிடேஷன் இஸ் வே ஆஃப் டீக்ளட்டரிங் யுவர் மைண்ட். ஸோ மெடிடேஷனில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு என் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் ஒன் சிங்கிள் திங். பட் நம்ம மைண்ட் கண்டிப்பாக அதில் டிவியேட் ஆகும். அது டிவியேட் ஆகி போகும்போது யூ அகெயின் பிரிங் இட் டு திஸ் திங். ஸோ பை டூயிங் திஸ் எக்ஸசைஸ் யூ ஆர் டீக்ளட்டரிங் யுவர் மைண்ட். ஃபோக்கஸை உண்டாக்க யூஆர் ட்ரைனிங் யுவர் மைண்ட் டு ஃபோக்கஸ். ஸோ பை ஃபோக்கஸிங் ஆன் ஒன் பர்டிகுலர் திங் உங்களுக்கு அந்த மறதியெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் யூ இட் காம் யுவர் மைண்ட். ஸோ தட் இஸ் வாட் இஸ் a neuroscientific basis of these two things. In the digital world that we live in, there is so much digital overload. Generally சொல்லுவாங்க இல்லையா, நம்ம on a daily basis ஒரு மனுஷனோட மூளையில் வந்து போகிறது 60,000 தாட்ஸ், 60,000 யோசனைகள் அப்படின்னு. அதில் பாதி நல்லதாக இருக்கலாம், பாதி கெட்டதாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே கெட்டதாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே நல்லதாக இருக்கலாம். எனக்கு அதோட கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல. பட் அதை தாண்டி இன்னும் தாட்ஸ் வரத்துக்கான தூண்டுதலாக இருக்கிறது நம்ம ஃபோன் ஸ்க்ரீன்ஸ், நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே. ஸோ இந்த டிஜிட்டல் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது மென்டல் ஹெல்த்தை? சோஷியல் மீடியாவில் மெயின் ப்ராப்ளம் என்ன, ஓவர் இன்ஃபர்மேஷன். யூ ஆர் லோடட் ஆஸ் யூ செட். ஒரு 60,000 தாட் வர மாதிரி இப்போது ஒரு 1,00,000 தாட் வருது. கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ். ஒரு விஷயம் சேடாக இருக்கும், ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்பர் 2 இஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன். ராதர் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது. அதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம மக்கள் ஒரு ஃபீடை பார்க்குறாங்கன்னா, சோஷியல் மீடியா அல்காரிதம் இஸ் மென்ட் டு மேனிப்புலேட்டிவ் டு கீப் யூ ஹுக்ட் ஆன் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுக்கு இப்போ நான் க்ரியேட் பண்ணும்போது அதை யோசிச்சு தான் வீடியோ க்ரியேட் பண்ணுவேன். எப்படி வி கேன் ஹோல்ட் த ரிட்டென்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்றத வச்சு தான். அப்படிங்கும்போது ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அது உங்களுக்கு கவரக்கராக இருக்கும். பட் அந்த வீடியோக்கு டார்கெட் நீங்களாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு வேண்டிய பொருளே இருக்காது. ஸோ நீங்கள் யார்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறீங்க, அவங்க ஒரு அத்தன்டிக்கான சோர்ஸான்னு பாருங்கள். செகண்ட் விஷயம், அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்டானதான்னு பாருங்கள்.
அப்புறம் டேக் எவ்ரிதிங் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம எதுவும் உடனே செய்யணும் அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு தேவையான்னு பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சால் பெட்டராக இருக்கும், இம்பல்சிவ் ஆக்ட் பண்ணாமல். ஸோ அண்ட் ட்ரை டு சேனல் யோர் சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம பார்க்குற விஷயத்த தேவையில்லாத விஷயம் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்து அதை உங்களுக்கு காமிக்காமல் பண்ண முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி யூ கேன் சேஞ்ச் யர் சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இன்டூ ப்ரொடக்டிவ் ஒன். அதை நம்ம சோஷியல் மீடியான்னு தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. அது எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணலாம்னா நம்ம சேனலைஸ் பண்ணிக்கலாம். சிம்டம்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு பிரெயின் ஹெல்த் என்னென்ன இக்னோரே பண்ணக்கூடாது, இது வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் கன்சல்ட் அ நியூராலஜிஸ்ட் அப்படிங்கிற சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் என்னென்ன டாக்டர்? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் பற்றி பேசணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தோன்னா காமன் டிசீஸ்ன்னு பார்த்தா ஹெட்ஏக், ஓகே, தலைவலி. அஃப்கோர்ஸ் ஃபிட்ஸ் எல்லாம் வந்தால் யூஸ்வலாக மக்கள் டாக்டர்கிட்ட வந்துடுறாங்க, அதை பற்றி நம்ம பெருசாக இது பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது ஹெட்ஏக் இருக்குன்னா ஹெட்ஏக் வந்து எல்லா டைப் ஆஃப் பாப்புலேஷனுக்கும் வரும், சின்ன பசங்களுக்கும் வரும், வயசானவங்களுக்கும் வரும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 10-15 வயசு 20 வயசு பசங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஹெட்ஏக் சொல்கிறாங்க. அண்ட் வயசானவங்க ரொம்ப ஒரு அபோவ் 55 இயர்ஸ் ஹெட்ஏக் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சிம்டம் ஆஃப் பிரெயின் டிசீஸாக இருக்கலாம். என்ன டிசீஸ்னால் மூளைக்குள்ள ஒரு கட்டி இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டமாக இருக்கலாம். ஸோ அதை இக்னோர் பண்ண டெஃபினட்டாக கூடாது. மயக்கம், சின்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்கம், திடீர்னு மயக்கம் ஆகிடுவாங்க சில பேர், சில்ட்ரனாக இருக்கட்டும், வயசானவங்க இருக்கட்டும், இல்லை எனி ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், மயக்கம் ஆகிடுவாங்க. மயக்கம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஆல்சோ யூ ஷுட் நாட் இக்னோர் தட். இனி பிஹேவியரல் சேஞ்ச், குணமாற்றம். நல்லா இருந்தவங்க திடீர்னு அவங்க இல்லாத மாதிரி தே வில் பிஹேவ் ஆஸ் இஃப் தேர் சம்ஒன் எல்ஸ். பர்சனாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சடன் பர்சனாலிட்டி சேஞ்ச். அது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் சிம்டமாகவும் இருக்கலாம், நரம்பியல் நோயோட சிம்டமாகவும் இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். பர்சனாலிட்டி சேஞ்ச், தலைவலி அண்ட் மயக்கம், தலை சுற்றல், மயக்கம் ரெண்டுமே வச்சுக்கலாம். கிடினஸ். நம்ம வளர வளர நம்மளோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்னதாயிட்டே போகும், ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே போகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் we experience that. அதுக்கான பல ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் சோஷியல் இன்டராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரெயின் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆஸ் அன் அடல்ட் டாக்டர்? இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 கெமிக்கல்ஸை பற்றி பேசணும். சாரி, ரொம்ப பயாலஜி கிளாஸ் மாதிரி இருந்தால், பிகாஸ் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் செரட்டோனின் அண்ட் நாரெப்பினெஃப்ரின். சோஷியல் இன்டராக்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்தா, இட் கிவ்ஸ் அஸ் டோபமைன். ரைட். ஸோ டோபமைன் வந்து ஒரு ப்ளஷர் ஹார்மோன், which is a happy ஹார்மோன் ஆர் ப்ளஷர் ஹார்மோன் வச்சுக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது மூலமாக கிடைக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி குரூப் ஷ்ரிங்க் ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச 2-3 பேரோட நீங்கள் ரொட்டீனாக ஒரு காண்டாக்டில் இருக்கீங்க, பேசுகிறீங்க, அவங்களோட ஒரு குரூப் ஆக்டிவிட்டி ரொட்டீனாக பண்ணுறீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல். ஸோ பார்க்கின்சன் நோய்க்கும் சரி, பார்க்கின்சனில் டோப்மைன் பிரெயினில் குறைஞ்சி போயிடுது. ஸோ அந்த நோய்க்கும் சரி, அவர் ஜென்ரல் பிரெயின் ஹெல்த்துக்கும் சரி, ஹேவிங் அ சோஷியல் இன்டராக்டிவ் என்வாயர்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் லோன்லினஸ் கோரிலேட்ஸ் வித் மென்டல் இல்னஸ். பீப்புள் ஆர் லோன்லி ஆர் ப்ரோன் ஃபார் டிப்ரெஷன், இந்த சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரோன். Social interaction, even though the circle is small, having frequent interaction is definitely beneficial. Dopamine அதிகப்படுத்தும் பிரெயினில். ஸோ அதனால் it will prevent many other diseases and keep your brain health in a better way. ஹார்ட் அட்டாக்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணும் ஆக்சுவலாக அது. ஏன்னா பை டூயிங் திங்ஸ் வி லைக் ஃப்ரீக்வெண்ட்லி ஹார்ட் அட்டாக்ஸ் ப்ரிவென்ட் ஆகுது. இது ரிசர்ச் ஹஸ் ஷோன் தட் ஹார்ட் அட்டாக்ஸ் வில் பி ப்ரிவென்டட் பை பிடிச்சதை செய்யறது மூலமாக கெட் ப்ரிவென்டட். ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், டஸ் இட் எனிவே ஹெல்ப் த பிரெயின் ஹெல்த் டு ஃபங்க்ஷன் பெட்டர்? யா, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஒரு நம்ம என்ன செய்கிறோம் டே டு டே லாகிங் சொல்லலாம் இல்லையா. லாகிங் அப்படின்னு சொல்கிறது மூலமாக லாகிங் ஆஃப் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அது வந்து டெஃபினட்டாக இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். இட் கீப்ஸ் அ பிரெயின் இன் த லூப். ஸோ நம்ம காலையில் என்ன பண்ணணும், நம்ம யோசிச்சு பார்த்து எழுதினோம் அப்படின்னா அதுவே ஒரு டெஃபினெட்லி ப்ரிவென்ட்ஸ் அல்சீமர்ஸ் டிசீஸ் மாதிரி டிசீஸ், இட் ப்ரிவென்ட்ஸ் ப்ராக்ரெஷன். Otherwise, journaling per se is not correlated with brain health in any way. Multiple sclerosis, நம்ம பார்க்கின்சன்ஸை பற்றி பேசணும், ஆல்சைமர்ஸை பற்றி பேசணும். வாட் இஸ் மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸ் டாக்டர்? யா, ஸோ நான் பிரெயின் சொன்னேன், பிரெயின்லேருந்து நம்ம சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வழியாக கால் கை நரம்புகள் மூலமாக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு ஒயர், ஒரு கரண்ட் போகும்போது அதை இன்சுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் வேணும். ஓகே. இப்போ இங்கே கூட நிறைய ஒயர்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுற்றி ஒரு பிளாக் கவரிங் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் ஒயர்னு சொல்லுவாங்க. அது நம்ம பிரெயினில் இருக்கிறது பேர் மயலின் அப்படின்னு சொல்லுவாங்க. மயலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா, அது இருந்துச்சுன்னா பிரெயின் சிக்னல்ஸ் வேகமாக கண்டக்ட் ஆகும். கண்டக்ஷன் ஸ்பீட் வந்து வில் பி வெரி வெரி குட், அப்ராப்ரியேட் ஸ்பீடில் கண்டக்ட் ஆகும். ஸோ அதில் ஒரு டேமேஜ் நடக்கும்போது ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் குறையிறதுனால பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்வை சிம்டம்ஸ், திடீர்னு கண்ணு தெரியாமல் போகலாம், அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் இஷ்யூஸ் வரலாம், கை கால் வீக்கமாகலாம், கை கால் பலவீனமாகலாம். ஸோ இதெல்லாம் தான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ். பேசிக் ப்ராப்ளம் வந்து ஒயர் இந்த பிரெயின் இஸ் நாட் ஒயரிங். ஸோ அதனால் ஒயர் இஸ் டேமேஜ்ட். ஸோ அதனால் வர நோய் தான் மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ். இப்போது மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் பற்றி ஒரு படம், கிங்னு ஒரு படம், விக்ரமோட மூவி, அது ஏர்லி 2000s வந்த படம். அப்போவே அதை பற்றி பேசியிருக்காங்க, அதை பற்றி ஒரு படமே எடுத்திருக்காங்க. அதில் ஆக்சுவலாக நாசர் வந்து அப்பா, விக்ரம் வந்து சன்னு. விக்ரம் வந்து நினச்சிட்டு இருப்பார் நாசருக்கு மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு தான் மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் இருக்கும், விக்ரமுக்கு தான். அதனால பேஷண்ட் வந்து அவருக்கு வந்து என்ன ஆகும்னா கண்ணு ஃபுல்லாக அப்பப்போ பிளாக் ஆகிடும், கண்ணு பாரு அப்பப்போ பிளாக் ஆகிடும். அது ஒரு சிம்டம் ஆஃப் ஐ டிசீஸ் கால்டு ஆப்டிக் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு பின்னாடி நரம்பு மூளைக்கு போகுது, கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு, அந்த கனெக்ஷனில் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பிரெயின் கனெக்ஷன்ஸில் ப்ராப்ளம் வரதான் மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் நோய். ஸோ அதுவும் ஒரு முடக்கக்கூடிய நோய் தான். அதாவது நாளடைவில் என்ன ஆகுனா அவங்க பார்வை பாதிக்கும், நடக்கிறது பாதிக்கும். இதை ட்ரீட் பண்ணால் விட்டுட்டோன்னா அவங்க ப்ராக்ரஸ் ஆகி பெட்டடன் ஆகிடுவாங்க. அதுவும் ஒரு மார்ட்டாலிட்டி உண்டான டிசீஸ் கிடையாது, மெயின்லி முடக்கக்கூடிய ஒரு நோய். இதில் ப்ராப்ளம்னா சின்ன வயசில் வரும். அது வரது பாப்புலேஷனே லெஸ் தேன் 50 years. இப்போ ஸ்ட்ரோக்கு நம்ம காமனாக பேசுறது 50 வயசு மேலே பேசணும். பட் இது வந்து யூஸ்வலாக சின்ன வயசில் தான் வரும் எல்லாருக்கும். அப்படி வரதுனால என்ன ஆகுனா அவங்க சீக்கிரமே முடங்கி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மெயின் மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் பற்றி மெயின் ப்ராப்ளம். And with advancement of medical technology, what are you most looking forward to, doctor? ஸோ ஸ்ட்ரோக்கு நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, ஸ்ட்ரோக்கில் ஒரு 4.5 hours வந்து நம்ம ஒரு மருந்து கொடுத்தா அந்த ஸ்ட்ரோக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போது ஹார்ட்டில் நம்ம ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி பிரெயினில் நம்ம ஸ்டென்ட் வைக்கலாம். ஸ்டென்ட் ரெட்ரீவர்னு சொல்லுவாங்க. பிரெயினில் உள்ளே போய், பிரெயின் ரத்தக்கூட உள்ளே போய் நம்ம அந்த ரத்தக்கூட வெளியே எடுத்துகிட்டே வர முடியும். அதாவது முன்னாடி பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துட்டாலே அவங்க முடங்கிடுவாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தாட் ப்ராசஸ் தாண்டி 4.5 hours நம்ம டைம் பேசணும். 24 hours ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ரத்தத்தோட பெரிய குழாயில் ப்ராப்ளம் இருக்குது, மூளையில் பெரிய குழா ப்ராப்ளம் இருக்குது, அது இந்த குழாயில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மூளை உள்ளே போய் கால் வழியாக இருக்கிற ரத்த குழா வழியாக உள்ளே போய் அந்த கிளாட்டை எடுத்துகிட்டே வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு த பிரெயின் அட்வான்சஸ் ஆர் தேர் நவ். ஸோ ஸ்ட்ரோக் இஸ் a treatable disease in all sense. ஹார்ட் அட்டாக் அளவுக்கு இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது நம்ம இப்போ மக்கள் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, ஸ்டென்ட் வைப்பாங்க அப்படின்ட்டு. இன்னும் 10 வருஷத்தில் பிரெயினுக்கு ஸ்டென்ட் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் இப்போ மொத்தம் இது போய்கிட்டு இருக்கு, ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரோக்கை எப்படி என்ன வேஸ்லாம் நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தான் மெயின் ரிசர்ச் ஹப்பாக இருக்குது. அதில் ஒரு மெயின் விஷயம் இந்த ஸ்டென்ட் வச்சு நம்ம எடுக்கிறது, த்ராம்பெக்டமின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் 10 வருஷத்தில் பிடிக்க மோர் ப்ரிவலண்ட், எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Doctor, one final message you want to give to our viewers, listeners, just to keep their brain health healthy அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ லுக் ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த். ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். Don't focus on particular brain health or something, focus on holistic health. Okay. And on the theme of stroke, நம்ம நிறைய விஷயம் சொன்னால் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க தெரியும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னா, ஸ்ட்ரோக்கை பற்றி பி அவேர் அண்ட் பி ஃபாஸ்ட். பி ஃபாஸ்ட் அந்த நிமோனிக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பி அவேர் அபவுட் பி ஃபாஸ்ட் அண்ட் பி ஃபாஸ்ட் when you have a stroke. ஸோ அந்த பி ஃபாஸ்ட்னு பார்த்து ஞாபகம் வச்சிட்டாலே போதும், they will know every symptom of stroke. ஸோ ஸ்ட்ரோக் இஸ் த மோஸ்ட் காமன் பிரெயின் டிசீஸ் அப்படின்றதுனால அதை பற்றி மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுட்டா we can prevent all the strokes. Fantastic, doctor. It's been pleasure speaking with you. நிறைய information brain பத்தி, neurology பத்தி. We'll definitely continue with more conversations here on. Thank you for your time. Thank you for being such a support. Thank you. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.